ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியலை பிகாஸ் ஃபுல்லாக சிவியர் கோல்டாக இருக்குது, ஃபுல் ஹெட்டேக் எனக்கு. அதனால் வீடியோ போட முடியலை. ஸோ சீக்கிரமாக நான் வந்து இந்த வீடியோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன். ஸோ வழக்கம் போல் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து சார்ட் கொடுத்தோம், பட் கேப் டவுன் ஆனதுனால ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. சேஞ்ச் பண்ணி அப்டேட் கொடுத்தோம். ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புட் சைடுன்றது நமக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ புட் சைடுக்கு அப்புறம் நம்ம வந்து டார்கெட் வந்து என்ட்ரியும் புட் சைடில் கொடுத்துருந்தோம், டார்கெட்டும் ஃபுல் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எஸ்எல் ஹிட் ஆனதும் அகைன் மார்க்கெட்டை செக் பண்ணும்போது அது வந்து ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ காட்டுச்சு. அதனால நம்ம டார்கெட்டை மாற்றி நிஃப்டியில் 210, சென்செக்ஸில் 930 இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். இங்கே சென்செக்ஸும் 930, நிஃப்டி வந்து 212 கொடுத்துருப்போம். அது மாதிரி நம்ம சொன்ன டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். ஹிட் ஆகிட்டு அந்த டார்கெட்டுக்கு கீழே தான் அடுத்து வந்து மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டான இண்டிகேஷன் எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் தான் கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். தென் நாளைக்கு மார்க்கெட் ஆப்ஷன் செயின் டேட்டாவையும் ஆப்ஷன் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது கால் சைடில் பறக்க போகுது அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கால் சைடில் ஹெவியாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நாளைக்கான சார்ட்டும் நான் மார்னிங் போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.